வணக்கம் நண்பா. உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களோட மொபைல் இன்டர்நெட் டேட்டா உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளவு ஜிபி வச்சுருந்தாலுமே அது கன்சியூம் ஆகிட்டு மொபைல் டேட்டா வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனபிளாக இருக்கிற செட்டிங்ஸை நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமா சூப்பரா பாத்தீங்கன்னா உங்க மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணலாம். 1 GB இருந்தாலே எத்தனையோ நாட்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது எப்படிப்பா பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபோட்டோவில் காட்டக்கூடிய மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இப்போ நான் ஃபோட்டோவில் காட்டக்கூடிய மாதிரி சி ஆல் ஆப்ஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ரொம்பவே ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை தவிர்த்துட்டு மற்ற அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பாருங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது மேல பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் லோகோ காட்டுவாங்க. கீழே பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க மொபைலில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டேட்டா இது கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு, நீங்க யூஸ் பண்ணாத டயத்தில் அப்படின்ற விஷயம் எம்பி கணக்குலையோ மேபி ஜிபி கணக்குலையோ காட்டலாம். ஓகேவா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் போட்டு சைடில் எப்பவுமே அது ஆன்ல தான் இருக்கும். முக்காவாசி மொபைலில் டிஃபால்ட்டாகவே இது எனபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டேட்டா கன்சியூமிங் ஆட்டோமேட்டிக்காக எனபிளாக தான் இருந்துச்சுன்னா இதை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமா இந்த அப்ளிகேஷன் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணவே இல்லை, ஆனாலுமே டேட்டா கன்சியூம் ஆகக்கூடிய விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சி ஆல் ஆப்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் எல்லா ஆப்ஸுக்குமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஆப்ஸுக்குமே செக் பண்ணி பார்த்து இந்த ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் டேட்டா கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராசஸை கண்டிப்பாக இங்கே ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா சூப்பராக சேவ் பண்ணலாம். நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.